அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான ஷாலோம் ஊழியத்திற்காக, விசேஷமாக அருமையான ராஜா சிங் அண்ணன், ஞானம் அக்கா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை நிமித்தமாக உங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நாம் 12ஆம் அதிகாரம் வரை சிந்தித்திருக்கிறோம். அந்த வசனங்களின் பின்னணியத்தை குறித்து நாம் சில காரியங்களை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு நாள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது ஒவ்வொரு வசனமா நம்ம போகும்போது அதிகமான நேரம் எடுக்குங்கிறதுனால நான் ஒவ்வொரு பாட்டாக எடுத்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை நாம் சிந்திக்க போகிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது எதற்கான செய்தி அப்படின்னு பார்க்கும்போது தேசங்களுக்கான செய்தி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சில தேசங்கள், இது எந்த தேசம் என்று நாம் பார்க்கும் பொழுது யூதா மக்களை, யூதா தேசத்து மக்களை, அதாவது எருசலேமிலே வாழுகின்ற மக்களை துன்புறுத்துகின்ற மக்கள் கூட்டம். அவர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் தான். நாம பார்க்கும்போது என் தாசனை பாபிலோனிலிருந்து அனுப்புவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அசீரியாவிலிருந்து அனுப்புவேன். நீங்க அந்த வார்த்தையெல்லாம் படிச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நாளாகம புஸ்தகத்துல படிக்கும்போது என் தாசனாகிய அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அனுப்புகிறார். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது. அவருடைய பிள்ளைகளை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தினார்கள் என்பதை பார்த்து நம்ம பார்க்கும்போதுதான் அதிலே ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுகிறதை நாம் காண முடிகிறது. அப்ப அவங்க அதை மிஞ்சி, ஆண்டவருடைய திட்டத்தை மிஞ்சி கூடுதலாக ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தும் போது வருகின்ற அவர்கள் மீது வருகின்ற தண்டனைகளை குறித்து எப்ப நடக்க போகுது, கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது 689ஆம் ஆண்டு, ஒரு 200 ஆண்டுகளுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியங்களை, 150-200 ஆண்டுகளுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியங்களை முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது பாபிலோன் மேல் ஏசாயா வரக்கண்ட தரிசனம் என்று சொல்லப்பட்டு அதை நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக அவர் சொல்லி ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழுயூறுகிறவர்கள் என்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அழைத்து, வேற்று இன மக்களை அழைத்து என்ன செய்கின்றார் என்றால், இஸ்ரேல் தேசத்தை பாழாக்கினவர்கள் மீது வருகின்ற தண்டனை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் 16 வசனம் 13ஆவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரின் நாள் என்ன செய்கிறது, கர்த்தருடைய நாள் வரும்போது என்னென்ன நடைபெறுகிறது என்று எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனத்தை, கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அதன் பின்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், தண்டனையை பாபிலோன் தேசத்தின் மீது வருகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வசனங்களுக்குள்ளே கர்த்தரின் நாள் 2 இடங்களிலே வருகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் என்னென்ன தண்டனைகள் எல்லாம் வரும் என்று பின் பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதை நாம் பார்க்கும் பொழுது விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். 16ஆம் வசனம் வரை ஆண்டவருடைய நாளிலே, ஆண்டவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே என்ன நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் அதிலே தெளிவாக எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், பாபிலோனை கவிழ்த்து போடுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். குறிப்பாக இதுல நம்ம பார்க்கும்போது மேதியா தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவர்களை நொறுக்கி போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல, அதான் இந்த போர்ஷனுடைய ஆரம்பம். அதிலே நாம் பார்க்கும்பொழுது, அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன், அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். அவங்களுடைய நோக்கம்
தேசத்துல கிடைக்கிற செல்வாக்கு இல்லை. ஏன்னா இவங்க என்ன செய்தார்கள் என்றால், பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர்கள் எருசலேமிலிருந்து செல்வ செழிப்பான எல்லாவற்றையும், பொன் வெள்ளி தேவாலயத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து சென்றார்கள் என்று பின்பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது கடைசியில நாம பார்க்கும்போது இது ஏசாயா தீர்க்கதரிசனம் சொன்ன பின்பு நடந்தது. அதற்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியத்தை தான் சொல்றாரு. மேதியா தேசத்தை சேர்ந்தவர்கள் பாபிலோன்ல இருக்கிற வேற எதையும் அவர்கள் பிரியப்பட மாட்டார்கள். 18ஆம் வசனத்துல வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 13, 18 வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கர்ப்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை, அவர்கள் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை என்று சொல்லி, ராஜ்யத்தின் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் என்று சொல்லி, இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை என்று ஆண்டவர் ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தண்டனை இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சோதோம் கொமரா அந்த பட்டணங்களை பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம அது ஒரு காய்ந்த காடு போலதான் காணப்படுகிறது. அங்க மக்கள் குடியேறவில்லை. அதை போல ஆண்டவர் தண்டனையை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அந்த தேசத்துல எப்படிப்பட்ட எல்லாம் காரியங்கள்லாம் காணப்படும்னா, இந்த தேசத்துக்குள்ளே காட்டு மிருகங்கள் போய் அதை நிரப்பி விடும் என்று சொல்லி இருக்கிறதை பாருங்க. 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஓரிகள் ஊழையிடும், நரிகள் ஊழையிடும், பயங்கரமான சர்ப்பங்கள் அந்த இடங்களை அரண்மனைகள்ல போய் என்ன செய்யும் கூடும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக பாபிலோனுக்கு விரோதமாக எழுதுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த 14வது அதிகாரத்திலே 1, 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் திரும்பி வருகிறதை குறித்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து, அதாவது யூதா தேசத்திலிருந்து வெளியேறின மக்கள் மீண்டுமாக வருவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லுகின்ற வாக்கியம். அடுத்தல பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலை முறித்து போட்டார், அவர்களுடைய ராஜ்யபாரமே இல்லாமல் முறித்து போட்டார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி முழுசும் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பயங்கரமான தண்டனை. அதாவது பாபிலோன் ராஜாவுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. பின் நாட்கள்ல நடக்கும் போது, ஆனால் இப்பொழுதே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். பாபிலோன் ராஜாவுக்கு கோபம், அடுத்த ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறதுனால இவ்வளவு பயங்கரம் நம்முடைய தேசத்தின் மேல் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விதமான அப்செட் ஆகின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுக்குள்ள பார்க்கும்போது அதிகமான காரியங்கள் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம் பாபிலோன் தேசத்திலே நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லி ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். 22ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது பாபிலோனுடைய பெயரையும் அதன் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தால நீங்க பாத்தீங்கன்னா 28 32 வசனம் வரை நாம் இந்த 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியரின் மீது வருகின்ற தண்டனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாத்தீங்கன்னா அதிலே பயங்கரமான காரியங்கள் அந்த தேசத்தின் மீது எழுதப்பட்டு கடைசியா சொல்றாரு 32ஆம் வசனத்துல, ஆண்டவர் சியோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஞானத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதுதான் இந்த யூதா தேசத்துக்கான வார்த்தைகள் என்று கடைசியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சியோன்கிறது எருசலேமை குறிக்கிறது. தேவாலயம் அமைந்திருக்கிற அந்த இடத்தினுடைய பெயர் சியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 15வது அதிகாரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா மோவாப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த மோவாப் தேசத்தினுடைய சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது இந்த அதிகாரம், இந்த 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16, 14 வரை எழுதப்பட்டிருக்கிறது. எதை பற்றி என்றால் மோவாப் தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம்.
இதுல பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட 12 ஊர், இன்னும் அதுக்கு அடுத்தலையும் நம்ம பார்க்கும்போது 16ஆம் வசனத்துல ஒரு 2 ஊர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மொத்தத்துல 14 ஊர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மோவாப் தேசத்துல நடைபெறுகின்ற பயங்கரமான காரியங்களை குறித்து எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதுல குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது முதல் 9 வசனங்களையும், இந்த அதிகாரம் 9 வசனங்கள் உள்ள அதிகாரம் தான். அதுல எழுதப்பட்டிருக்கிறது மோவாப் தேசம் எப்படியாக வீழ்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க. 9வது வசனத்துல மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இவ்வளவு ஒரு பயங்கரமான தண்டனை. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட யூத சமயத்தை சேர்ந்தவர்களை துன்புறுத்தினார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 16 அதிகாரத்துல முதல் 5 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 5 வசனங்கள், 16 அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோவாப் தேசத்துல உள்ளவர்களை பார்த்து நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க உதவி செய்யலன்னா உங்களை நான் என்ன செய்வேன், இல்லாமல் போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே சிங்காசனம், ஆண்டவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இதுலயும் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து எழுதப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். முதல் அவருடைய பிறப்பை குறித்த காரியங்களை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்தல நீங்க பாத்தீங்கன்னா 6ல இருந்து 14ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது இந்த மோவாப் தேசத்தினுடைய பெருமை, அதனுடைய மேட்டிமை, அதனுடைய அகங்காரம், அது எல்லாம் அதனுடைய உக்கிரம், இவை எல்லாவற்றையும் குறித்து கேட்டு எப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் 16வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியம். அடுத்த கடைசியில பாத்தீங்கன்னா நாள் குறிக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனம் 16 14 பார்க்கும்போது ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும். அது மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமாய் இருக்கிறார் என்று இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெருமை நிறைந்த ஒரு தேசம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாத்திராகமோ, லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் புஸ்தகங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் கிராஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருக்கார்கள். ஆண்டவர் சொல்றாரு, மோவாப் தேசத்துல உள்ளவங்களை நீங்க என்ன செய்யாதுங்க, அவர்களை பகைக்க வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்ய வேண்டாம் சொன்னா இவங்க தீங்கு செய்யறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 17ஆம் அதிகாரம் முழுசும் நம்ம பார்க்கும்போது தமஸ்குவை குறித்தும் இஸ்ரேல் தேசத்தின் வடக்கு பகுதி, அதாவது எது என்றால் சமாரியா 2 தேசமங்களாக பிரிந்தது அல்லவா. அதுல 2 கோத்திரம் யூதா தேசத்துல இருக்கிறாங்க. மற்ற கோத்திரங்கள் எல்லாமே என்ன செய்கிறது, 10 கோத்திரங்கள் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறாங்க. அதான் வடக்கு பகுதி என்று சொல்லப்படுகிறது. நாதன் இஸ்ரேல் அது சொல்லப்படுகிறது. தமஸ்குவையும் வடக்கு பகுதி, இஸ்ரேல் தேசத்தின் வடக்கு பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். என்ன சொல்லுகிறார் என்றால் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தமஸ்கு நான் அந்த ஒவ்வொரு இதையும் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அந்த பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸாக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். அந்த தேசத்துல உள்ள தற்போதைய உள்ள படங்கள், சில படங்கள் முன் நாட்கள்ல உள்ள படங்களை நீங்க அதுல பார்க்க முடியும். அதாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 17:7ல, தன்னை உண்டாக்கினவரே, அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியை ஆகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தையே நோக்கி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது, நீங்க ஆண்டவரை மறந்ததுனால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அழிவை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கின்றார், இஸ்ரேல் மக்களை குறித்து
சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல கடைசி வசனத்துல 14ஆம் வசனத்துல பயங்கரமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17, 14 இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பயங்கரமான தண்டனையை குறித்து இதுல எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக 18ஆம் அதிகாரம் எத்தியோப்பியா. இன்றைய சூழ்நிலைகள்ல எத்தியோப்பிய தேசத்தின் கொடி, அங்குள்ள மக்களிடையே இதை நாம் பார்க்கிறோம். இந்த எத்தியோப்பியா தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறதுதான் 18வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இந்த எத்தியோப்பியா தேசம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த தேசத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும், கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே சாதனாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ என்று சொல்லி அதன் மீது வருகின்ற பயங்கரமான தண்டனையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது 4, 5ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சா இருக்கும் போதே அவர் அறிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அறுத்து அறிந்து அகற்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால இவையெல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்றால் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடப்படும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான தண்டனை எத்தியோப்பியாவின் மீது வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்களும் எழும்பினதுனால அவர்கள் மீது வருகின்ற ஒரு பயங்கரமான தண்டனை. அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எகிப்து தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் எகிப்து தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 25 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ 1 to 15 அடுத்த ஸ்லைடு போனீங்கன்னா பார்க்கிறோம். 1 to 15 வரை நாம் பார்க்கும் பொழுது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 1 to 15 வரை எகிப்து தேசம் வீழ்க்கடிக்கப்படும். என்ன எகிப்து அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரமிட்ஸ். என்ன இந்த எகிப்து தேசத்துல என்ன நடக்குது போகுது அப்படின்னா, ஆண்டவர் இந்த எகிப்தியரை அவர் முறியடிப்பார், அவங்க தாழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அவங்க எல்லாருமே வீழ்ந்து போவார்கள், முழங்காலில் நின்று கதறக்கூடிய அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி 15 வசனங்களிலே பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோடைய பட்டணமும் ராஜ்யத்தோடைய ராஜ்யமும் யுத்தம் பண்ணும், அவர்களுக்குள்ளாகவே யுத்தம் எழும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் எகிப்தியரோடைய போர் கலக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பயங்கரமான ஒரு சூழ்நிலை குறித்து தான் அதுல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவ்வளோ ஒரு பயங்கரமான தண்டனையை அதிலே சொல்லுகிறார். இதுலையும் குறிப்பாக 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது 19, 14 கர்த்தர் அதன் நடுவிலே தாறுமாறுகளின் ஆவியை வர பண்ணினார். தாறுமாறா பேசுறாங்கயா, தாறுமாறா வண்டி ஓட்டுறாங்கயா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதாவது முன்னால நிக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம் உண்டாகக்கூடிய அளவிற்கு ஒரு பயங்கரத்தை ஆண்டவர் என்ன செய்கின்றார், உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை என்று ஒன்றும் இருக்காது என்று சொல்லிவிட்டு அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது 16 to 25 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்துல எகிப்து தேசத்தை சேர்ந்தவர்கள் திரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஆண்டவரிடத்துல மனம் திரும்புகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம். அதான் 19ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசத்தின் நடுவேலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை
விடுவிப்பார். 21 வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். ஆண்டவர் எகிப்து தேசத்தை சேர்ந்த மக்களுக்கு அறியப்படுவார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்கள் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வார்கள். அப்போ ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் பயங்கரங்களினாலே ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது 24ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரேல் தேசம் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதாவது இவ்வளவு பயங்கரங்கள் எதுக்காகன்னா, ஆண்டவர் அனுமதித்த வாதைக்கு மீன் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தினதுனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மீது பயங்கரங்கள் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரத்திலே பாபிலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பாபிலோனை குறித்து ஏற்கனவே சொன்ன காரியங்களை நாம் படித்தோம். பாபிலோன் 13ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பதாக 21ஆம் அதிகாரத்திலையும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். முதல் 10 வசனங்களிலே நாம பார்க்கும்போது அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது கடல் வனாந்திரத்தின் பாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாபிலோன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, கடல் வனாந்திரம் என்று சொல்லப்படுகின்ற கடலோரமாக இருக்கின்ற ஒரு வனாந்தர நகரம். ஆகவே இந்த பகுதியில என்ன காணப்படுகிறது என்றால், நல்ல வருமானங்கள், நல்ல ஒரு தொழில் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. அப்போ என்ன கொடிய தரிசனம் என்று சொல்லப்படுது. அதாவது துரோகம் பண்ணி பாழாக்கிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமை எழும்பு மேதியாவை முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒளிய பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பாபிலோனின் மீது பயங்கரமான தண்டனையை அவர் வருவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அதுல நம்ம பார்க்கும்போது 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அதிலே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்துல இருந்து தூமா அப்படிங்கிற ஒரு இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தூமா அப்படின்னா அமைதியை குறித்ததாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த பெயர் தூமா அப்படிங்கிற பெயர் என்ன அப்படின்னா, அது அடுத்த ஸ்லைட்ல எதுவும் இல்லை நினைக்கிறேன். தூமா அப்படின்னு பெயருடைய அடுத்ததான் தூமா, அடுத்த ஸ்லைடு இல்லையோ? ஓகே 21:11 இருந்து 12 வரை நம்ம பார்க்கும்போது தூமா அப்படின்னு சொல்றது அந்த பெயர் வந்து ஏதோமின் லாங்குவேஜ்ல உள்ள பெயர். அதனுடைய அர்த்தம் என்னன்னா அமைதி, சைலன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த ஸ்லைட்ல பார்க்கும்போது 13 இருந்து 17 வரை அரபியாவின் பாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது திரளான பயண கூட்டங்கள் இந்த தேசத்துக்கு என்ன செய்தாங்க, போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரேபிய நாடுகள்ல உள்ள ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பிரபல்யமான ஏர்போர்ட்ஸா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிலர் போயிருப்பீங்க, அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வெளியே போறதுக்கு காத்து நிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல ஒவ்வொரு ஃபிளைட்டா மூவ் ஆக அடுத்த ஃபிளைட் போகிறதுக்கு ரெடியா வந்து நிக்கிறதை பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் டிராவல் அதிகமாக பண்ணுகின்ற மக்கள். விமானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விமானங்களாக இருக்கு. நமக்கு நம்முடைய பகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னா 6 பேர் இருக்கிற மாதிரி ஃபிளைட்ஸ் இருக்கு. நீங்க அந்த அரபு நாடுகள்ல உள்ள ஃபிளைட்ஸ், அதுக்கு போக பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸுக்கு போற ஃபிளைட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 சீட்டு உள்ள ஃபிளைட்ஸாக இருக்கிறதை நான் பார்க்க முடியும். 10, சில சமயம் 12, இப்படியாக பெரிய ஃபிளைட்ஸ், பயண கூட்டங்கள் நிறைந்த ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 16ஆம் வசனத்திலே ஒரு கூலிக்கானுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கோதாருடைய மகிமை எல்லாம் அற்று போகும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால் அரபியாவின் மீது உள்ள பாரத்தை எடுத்து சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். பயங்கரங்கள், ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போது ஏற்படுகின்ற பயங்கரங்களை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 22வது அதிகாரத்துல தரிசன பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது எதுன்னா எருசலேம். இந்த படத்தை நீங்க அடிக்கடி நீங்க பார்த்திருப்பீங்க. எருசலேம் கேலண்டர்ஸ்ல எல்லாம் சில இடங்கள்ல நம்ம சபைகள்ல உள்ள கேலண்டர்ஸ்ல எல்லாம் போடுவாங்க.
தரிசன பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுல என்ன பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி கலிகூர்ந்திருக்கிற நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். அதாவது நீங்க இதை பார்க்கும்போது, இந்த யூதா தேசத்து எருசலேம் தேசத்துல உள்ள மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நீங்க பாத்தீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் பிடித்து கொண்டு போகப்பட்டார், கைதிகளாக பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து திரும்பி வந்தவங்க தான் எஸ்ரா, நெகேமியா இவங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அலங்கத்தை கட்டுவது, அதே போல தேவாலயத்தை கட்டி எழுப்புவது, எப்படிப்பட்ட பணிகளை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்துல முதல் 14 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த தரிசன பள்ளத்தாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் அதுல இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நம்ம 10ஆம் வசனத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாகும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வர பண்ணினவரை கவனியாமலும் போனீர்கள் என்று சொல்லுகிறதை ஆண்டவரை நினைக்காத ஒரு சூழ்நிலை அந்த தரிசன பள்ளத்தாக்கிலே காணப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இப்ப தேட வேண்டியது இல்ல. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, இன்னைக்கு குடிச்சு நாளைக்கு இன்னைக்கு கொடுப்போம் சாப்பிடுவோம். நம்ம பின்பகுதியில புதிய ஏற்பாட்டிலே படிக்கின்றோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக அவர்களுடைய அக்கிரமங்கள் நிவிர்த்தி ஆவதில்லை என்று 14ஆம் வசனம் வரை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த அரண்மனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாக இருக்கிற செப்னா என்ற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவன் உக்ரானக்காரன் என்று சொல்லப்படுறது, ஸ்டூவர்ட் என்று சொல்லப்படுறது. அவன் தான் பொறுப்பானவன். அவன் தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம இருந்ததுனால அவன் மீது ஆண்டவர் என்ன செய்கிறான்? தண்டனையை வருவிக்கிறான். தண்டனையை வருவித்து அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இல்கியாவின் குமாரனை ஆகிய எலியாக்கீம் என்னும் ஊழியக்காரனை நான் அழைத்து, ஆண்டவர் யூதா தேசத்தின் தலைவர்களை நொறுக்கி என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதனை எழுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23 அதிகாரத்துல 34ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். இது முன்பதாகவே ஏசாயாவினால் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல 15ல இருந்து நீங்க பார்க்கும்போது அதுல எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்கள், அந்த மனிதனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மீது வருகின்ற தண்டனையை குறித்து பொறுப்பாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்த தலைவர்கள் மீது வருகின்ற தண்டனையை குறித்து இந்த பகுதியிலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 23ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தீருவின் பாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தது தீருவின் பாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தீரு தர்ஷீஸ் கப்பல்கள், இதுவும் ஒரு வாணிக நகரம் என்று சொல்லலாம். அந்த இதை நாம் தீரு சீதோன் பட்டணங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. அது பெரிய அளவிலே செல்வ செழிப்பா இருந்த ஒரு பகுதி. அங்கு தீவுகளுக்குள்ளாக மக்கள் குடியிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னுடைய தேசம் செழிப்பா இருந்தது. இந்த தேசத்தின் பயங்கர செழிப்பின் மத்தியிலே நீ என்ன செய்யப்பட போகிறாய் என்றால், நீ வெட்கப்பட்டு போக போகிறாய். இனி கற்ப வேதனைப்படுகிறதும் இல்லை, பெறுகிறதும் இல்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த தேசத்தின் மீது பயங்கரமான தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனைக்கான காரணங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மகிமையை குலைப்பதற்கு நீ என்ன செய்தாய்? நீ எனக்கு விரோதமாக எழும்பினாய், என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாய் என்று 14ஆம் வசனம் வரை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுல நம்ம பார்க்கும்போது
அடிக்கடி வருகின்ற காரியம் என்னன்னா, அலறுங்கள். 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, தர்ஷீஷின் கப்பல்களே அலறுங்கள். இதே போல 14ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, தர்ஷீஷ் கப்பல்களே அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அந்த அளவிற்கு அதனுடைய வேலியை அடைத்து போடக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார், அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல நாம் பின்பகுதியில நம்ம பார்க்கும்போது அந்த தீர்வுக்கு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உன்னுடைய வாழ்க்கையில நீ சேர்க்கிற எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்வை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை நாம் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும், வெளிப்படுத்தல் 21, 24 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்லுகிறதை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, கூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு பயங்கரமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின மக்களுடைய வாழ்க்கையிலே, தேசங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கடினமான தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறதை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை நாம கஷ்டத்தோட வேதனையோட இருக்கிறோம், நம் பிறரால் துன்புறுத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். இப்ப நான் போதகர்களை நான் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்களுடைய அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். துன்புறுத்துகிறவர்கள் அநேகரானார்கள். எந்த இடத்துல போனாலும் யாராவது ஒருவர் துன்புறுத்துவது போலதான் அவருடைய வாழ்வின் அனுபவங்களாக இருக்கிறதை அவர்கள் பகிர்ந்து கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கானாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கானாலும் சரி, இன்னைக்கு அவர்கள் சந்திக்கின்ற துன்பங்கள், அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு வருகின்ற பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பாடுகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு விரோதமாக எழுப்புகிற பிள்ளைகளின் மீது ஆண்டவருடைய தண்டனையைத்தான் இந்த பகுதியில எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்கென்று சாட்சிகளாக பயன்படுத்துவாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஒரு பகுதியை தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீர். உம்மை நேசிக்கின்ற பிள்ளைகள் உம்முடைய அன்பை விட்டு விலகி செல்லும் பொழுது, உம்மை நினைக்காத பொழுது, உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளாத போது, அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சில தண்டனைகளை சில மனிதர்களை கொண்டு நீர் ஏற்படுத்துகிறீர். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் மனம் திரும்பிய இடத்துல வரும் பொழுது அவர்களை துன்புறுத்தினவர்கள் மீது வருகின்ற தண்டனையை குறித்து இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் படிக்க கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த நாளிலே கேட்ட தேசங்களின் மீது வந்த தண்டனை, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட, ஆண்டவருடைய சுதந்திரம் என்று அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளின் மீது வருகின்ற தண்டனையை குறித்தே நாங்கள் கேட்டோம். எங்களுடைய வாழ்விலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் பாவம் செய்யும் பொழுது தண்டிக்கப்படுகிறோம். எங்களுடைய தண்டனைக்கு காரணமாக இருந்தவர்களை குறித்து நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது எங்கள் மீது நீர் இரக்கம் செய்யும், அவர்களுடைய வாழ்விலே தண்டனையை கொடுக்கிறீர் என்பதையும் பார்க்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே, பாவத்துக்கு விலகி வாழ்ந்து அதே நிமித்தமாக கர்த்தாவே அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும் ஜெபித்து அவர்களும் மனம் திரும்பி உம்மண்டை வரத்தக்கதாக ஆண்டவரே வழி நடத்தும்படியான பாக்கியத்தை தர இந்த நாளிலேயும் இந்த பைபிள் ஸ்டடியில பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் இன்னும் ஆழமாய் உடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தான் இதை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற ஷாலோம் ஊழியங்களுக்காக, அருமையான அண்ணனுக்காக, அக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு விதங்களிலே பிள்ளைகளை வேதத்தின் பாதையிலே நடத்தவும் ஜெபிக்கவும் அவர்களை வழிநடத்தி வருகிறார்கள். இன்னும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்து. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, தேங்க்யூ.